இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வேத வசனத்தையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த வேத வசனத்தை வைத்திருக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் ஆரம்பித்து, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம் ஒன்று, பட்டு போன ஒன்றை தழைக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். தழைக்க பண்ணினேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். செய்து முடித்து விட்டார், தழைக்க பண்ணிவிட்டார். பட்டு போன விருட்சத்தை வெட்டி அதை ஒதுக்க தான் செய்யணும். அது தழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், பட்டு போன விருட்சத்தை நான் தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பட்டு போனவைகளை தழைக்க பண்ணுகிறவர். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் பட்டு போன காரியங்கள் நிறைய இருக்கலாம். நிறைய காரியங்கள் பட்டு போய் இருக்கலாம். உங்கள் சமாதானம் பட்டு போய் இருக்கலாம். உங்கள் சந்தோஷம் பட்டு போய் இருக்கலாம். உங்கள் நிம்மதி பட்டு போய் இருக்கலாம். உங்கள் சரீர ஆரோக்கியம் பட்டு போய் கூட இருக்கலாம். உங்கள் பொருளாதார காரியம் பட்டு போய் இருக்கலாம். உங்கள் எதிர்கால வாழ்க்கையே பட்டு போன நிலைமையில் அநேகர் நீங்கள் இருக்கலாம். என் தொழில் பட்டு போய் இருக்கிறது, என் வருமானம் பட்டு போய் இருக்கிறது. இப்படி எவைகள் பட்டு போய் இருந்தாலும் சரி, பட்டு போனவைகளை தழைக்க பண்ணுவதற்கு நம்முடைய கர்த்தராலே கூடும். நீங்கள் நினைக்கலாம், அவ்வளவுதான், போனது தான், முடிஞ்சு, பட்டு போனது அவ்வளவுதான், இனி தழைக்க வாய்ப்பில்லை, இனி நான் மீண்டும் எழும்ப வாய்ப்பில்லைன்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பட்டு போனவைகளை தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அவர் நான் தழைக்க பண்ணினேன்னு கர்த்தர் சொல்றார். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் பட்டு போனவைகளை தழைக்க வைக்க நம்முடைய ஆண்டவராலே கூடும். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் காரியங்கள், வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் கேள்விக்குறியாய் பட்டு போய் இருக்குதா? கவலைப்படாதங்க. அதே போல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட இன்றைக்கி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் பட்டு போய் இருக்கிறது. ஆதியிலே பண்ணின ஜபத்தை நான் இப்போ பண்ண முடியலை. ஆதியிலே நான் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவித்தது போல் நெருங்கி ஜீவிக்க முடியலை. கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட முடியலை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பட்டு போய் இருக்கிறது என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்து மீண்டும் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களானால் எவைகள் உடைய வாழ்க்கையில் பட்டு போக பண்ணியிருந்தாலும் சரி, பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, பட்டு போன ஒரு மரத்தையே தழைக்க பண்ணுகிற தேவன் அவருடைய கரத்தின் சாயலாக, அவருடைய கரத்தின் கிரியையால் படைக்கப்பட்ட, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பட்டு போனவைகளை தழைக்க பண்ண நம்முடைய தேவனாலே கூடும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, என்னை அர்ப்பணிக்கிறேன், எப்படி என்னை தழைக்க பண்ணணுமோ தழைக்க பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். குயவன் கையில் உள்ள களிமண் நீர் எப்படி வனையுமோ வனைங்கப்பான்னு சொல்லி நம்ம அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆனால் வாழ்க்கையில்
பட்டு போன எந்த காரியமானாலும் சரி அதை தழைக்க பண்ணுவார். ஏன்னா அவர் தழைக்க பண்ணுகிறவர். நான் தழைக்க பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல இன்னும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நான் தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன், பட்டு போனவைகளை தழைக்க பண்ணினேன். பட்டு போன நிலைமையில இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையில இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பட்டு போனவைகளை தழைக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை பிடிச்சுக்கிடுங்க. நல்ல வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நாவினால் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தராகிய நீர் பட்டு போனவைகளை தழைக்க பண்ணுகிற தேவன் அல்லவா? என் வாழ்க்கையில் இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. எவைகள் பட்டு போய் எத்தனை காலங்கள் கடந்திருந்தாலும் சரி, மீண்டும் அதை தழைக்க பண்ண தேவனாலே கூடும். நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் இப்படி சமூகத்தில் வருகிறோம். கர்த்தராகிய நான் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பட்டு போனவைகளை தழைக்க வைப்பது உமக்கு லேசான காரியம் ஐயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள், எவை பட்டு போய் காணப்படுகிறதோ, சரீர காரியத்திலும் சரி, குடும்ப காரியத்திலும் சரி, கையின் பிரயாசத்திலும் சரி, பொருளாதார காரியத்திலும் சரி, எதிர்கால காரியத்திலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, எவைகள் பட்டு போயிருக்கிறதோ, எவைகள் தாழ்ந்து போயிருக்கிறதோ, எவைகள் காய்ந்து போயிருக்கிறதோ, அவைகளை எல்லாம் தழைக்கப்படுகிற தேவன் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையுடைய வாழ்க்கையில இழந்தவைகள், பட்டு போனவைகள், தாழ்ந்தவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே உம்மை நம்புகிற பிள்ளைகள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு அவற்றையும் தழைக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுங்க. தேவன் செய்ய போறதற்காய் நன்றி. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட இருங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. பட்டு போனவைகள் எவைகளாக இருந்தாலும் சரி, அதை நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் மறுபடியும் உங்களுக்கு அதை தழைக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.